முதல் கனவு மூச்சுள்ள வரையில் வரும் அல்லவா, கனவுகள் தீர்ந்து போனால் வாழ்வில்லை அல்லவா. கனவல்லவே கனவல்லவே கண்மணி நானும் நிஜமல்லவா, சத்தியத்தில் முளைத்த காதல் சாகாது அல்லவா. வாவ், பவியக்கா செம்ம கியூட்டா இருக்காங்கல்ல அண்ணே? கியூட்டா தான் இருக்காங்க அண்ணே. அந்த சார் கூட செம்ம அழகா இருக்காங்க அண்ணே. நான் இவ்வளவு ஹேண்ட்ஸமா இவ பக்கத்துலயே தான் நின்னுட்டு இருக்கேன். ஆனா என்ன அழகா இருக்கேன்னு சொல்ல மாட்டேங்கிறா. இங்க இருந்து அவ்வளவு தூரம் இருக்க பொண்ணு மாப்பிள்ளைய பார்த்தா ஹேண்ட்ஸமா இருக்காங்க, கியூட்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. ஒருவேளை அவ கண்ணுக்கு நம்ம தெரியலையோ? இல்லையே, நம்ம ஒண்ணும் ரொம்ப தூரத்துல இல்லையே, பின்னாடி தானே நிக்கிறோம். அண்ணே, இனியாக்காவை பாரு, செம்ம கியூட்டா இருக்கு. ஐயோ, பிரீத்தி அக்காவோட ட்ரெஸ் கூட செம்ம கியூட்டா இருக்கு. அண்ணே, நான் இவங்களெல்லாம் இப்படி பார்த்ததே கிடையாதுண்ணே. நான் இவங்களை எல்லாம் இப்படிலாம் பார்த்தது இல்ல. ஆமாண்ணே, ஆனா இவங்களுக்கு இந்த கலர், இந்த ட்ரெஸ் எல்லாமே எடுப்பா இருக்குல்ல. பக்கத்துல நிக்கிற என்ன தவிர மத்த எல்லாரும் கியூட்டா இருக்காங்க, அழகா இருக்காங்கன்னு சொல்லிட்டா. என்ன கொஞ்சம் திரும்பி பாருடி. காலையில இந்த ட்ரெஸ் அயன் பண்றதுக்காகனே சீக்கிரமா எழுதிச்சு அயன் பண்ணி. ஒருத்தர் கூட என் ட்ரெஸ் அழகா இருக்குன்னு அப்ரோச் பண்ண மாட்டீங்க. அண்ணே வானே, நம்மளும் போய் பொண்ணு மாப்பிள்ளை கூட இந்த போட்டோ எடுத்துக்கலாம். இருப்பு மாதிரி அதான் கூட்டமா இருக்குல்ல, கூட்டம் எல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறமா போய் எடுத்துக்கலாம். சரிண்ணே, அப்ப நான் இனியாக்கா பிரீத்தியா கிளம்பி பாத்துட்டு வரட்டுமா? இல்ல, இந்த கூட்டத்துக்குள்ள எல்லாம் நீ போக வேண்டாம், நீ இங்கே இரு, அவங்களே வருவாங்க. அண்ணே, நான் போயிட்டு வந்துடுறேண்ணே. பூமாரி, அதான் நான் சொல்றேன்ல, இது ஒண்ணு நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் கிடையாது. சோ நம்ம எங்க நிக்கணுமோ அங்கே நிக்கலாம். எப்படி இனியா பிரீத்தி வினோலாம் நம்மள பாக்கிறதுக்கு இங்க வருவாங்க, நீ இங்கே நில்லு. போய் இந்த சிடுமூஞ்சு கூட நம்ம வரணும். இனியாக்கா, தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. சிபி, சொல்லுங்க மச்சான். கொஞ்ச நேரம் பூமாரியை பாத்துக்கோ, எனக்கு ஒரு கால் வருது, நான் பேசிட்டு வந்துடுறேன். நீங்க போங்க மச்சான், நான் பாத்துக்கிறேன். சரி சிபி, பாத்துக்கோ, நான் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். நான் பாத்துக்கிறேன் மச்சான். என்ன சிபி, கூப்பிட்டீங்களா? கூப்பிட்ட மாதிரியே கேட்டுச்சு. ஆமா, கூப்பிட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஓ, ஆனா நான் உன்னை கூப்பிடவே இல்லையே. கூப்பிடலையா? இல்ல. ஆமா, அண்ணன் எங்க போச்சு? உங்க அண்ணனுக்கு கால் வந்துருச்சு, அதான் கால் பேச போயிருக்காரு. ஓ சரி. இவன் என்ன சரின்னு சொல்லி திரும்பிட்டா. ஒருவேளை நம்ம காஸ்டியூம சரியா பாக்கலையோ. சரி, இன்னொரு தடவை கூப்பிடுவோம். என்ன சிபி, உங்களுக்கு சளி எதுவும் பிடிச்சிருக்கா என்ன? எது? இல்ல சிபி, அப்போல இருந்து கணச்சிட்டே இருக்கீங்களே, ஒருவேளை தொண்டை எதுவும் சரியில்லையா, சளி எதுவும் பிடிச்சிருக்கான்னு கேட்கறதுக்கு தான் கேட்டேன். எது கணக்கிறேனா? ஏண்டி நான் என்ன குதிரையா கணக்கிறதுக்கு? ஐயோ சிபி, நான் அப்படி சொல்லல, ஏதோ தொண்டை சரியில்லாத மாதிரியே பண்ணீங்களா, அதனாலதான் கேட்டேன். ஆமா பண்ணதான், நான் உன்னை கூப்பிடுறதுக்கு தான் அப்படி பண்ணேன். ஓ, என்ன கூப்பிடுறதுக்கு தான் அப்படி பண்ணீங்களா? பேசாம நீங்க என் பேர் சொல்லி கூப்பிட்டுருக்கலாமே, நான் திரும்பி பார்த்திருப்பேனே. என்னடி பிரில்லியண்டா பேசுறதா நினைப்பா? சிபி. என்னடி எதுக்கு கத்துற? இங்க தானே நிக்கிறேன். இல்ல, சிபின்னு கூப்பிட்டா என்னன்னு கேக்குறீங்களான்னு பக்கத்துக்கு தான் சிபின்னு கூப்பிட்டேன். என்னடி நக்கலா? நீ என் பேர் தானே சொல்லி கூப்பிடுற, அப்புறம் எப்படி நான் என்னன்னு கேட்காம இருப்பேன்? கோவம் வருதா? உங்க பேர் சொல்லி கூப்பிட்டா நீங்க என்னன்னு கேப்பீங்கன்னு சொன்னீங்களா, அதே மாதிரிதான் எனக்குன்னு பூமாரின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க, அதை சொல்லி கூப்பிட்டாதான் நானும் என்ன ஏதுன்னு கேட்பேன். அதை விட்டுட்டு கழுத மாதிரி கணச்சிட்டு குதிரை மாதிரி கத்துனா எனக்கு எப்படி தெரியும்? மொபைலே கலாய்க்க வடி செய்ற? இல்லையே, கலாய்க்கலாம் இல்ல, நான் உண்மையான ஃபேக்ட் சொல்றேன். ஆமாமா, நீ ரொம்ப அறிவாளிதான். நீங்க சொன்னாலும் சொல்லனாலும் உங்களை விடலாம் நான் அறிவாளிதான். சரிம்மா தாயே, நீயே சொல்லுவேன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். கண்டிப்பா இந்த ஜென்மத்துல நீ சொல்ல மாட்ட. என்ன சொல்லணும்? நான் போட்டிருக்க ட்ரெஸ் எப்படி இருக்கு? ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. நிஜமாவா? ஆமா, ஒயிட் கலர் கோட், பிளாக் கலர் ஷர்ட், அதுக்கு ஏத்த மாதிரி பெல்ட், சூப்பரா இருக்கு. அப்பா, இப்பவாது நான் ஹேண்ட்ஸமா இருக்கேன்னு சொன்னியே. இது ஹேண்ட்ஸமா இருக்கேன்னு சொன்னேனா? ஆமா. நான் எப்ப உங்களை ஹேண்ட்ஸமா இருக்கீங்கன்னு சொன்னேன்? ஏய், இப்பதானடி சொன்ன ட்ரெஸ் அழகா இருக்கு, பெல்ட் அழகா இருக்குன்னுலாம். ஆமா, ட்ரெஸ் அழகா இருக்கு, கோட் அழகா இருக்கு, பெல்ட் அழகா இருக்கு, ஏன் நீங்க கட்டிருக்க வாட்ச் கூட அழகா இருக்கு. அதான் டோட்டலா நான் ஹேண்ட்ஸமா இருக்கேன். ஹலோ மிஸ்டர் சிபி, நான் உங்களை சொல்லல, நீங்க போட்டுருக்க அக்சசரிஸ மட்டும் தான் சொன்னேன். எது? என்ன? ஒண்ணும் இல்ல மத்தாயே, நான் உன்கிட்ட போய் அழகா இருக்கனான்னு கேட்டு பாரு, அது என்னோட தப்பு தான். புரிஞ்சா சரிதான். பேசுறி பேசு, உனக்கு வாய் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. பரவாயில்ல, உங்கள மாதிரி ஆளுங்கள்ட்டலாம் வாய் கொஞ்சம் ஓவரா இருந்தா தான் பழக்க முடியும். ஹே சிபி, ஹாய், வாட் a surprise. ஹாய். ஹே சிபி, என்ன யாரையும் பாக்குற மாதிரி பாக்குற? உனக்கு என்ன ஞாபகம் இல்லையா? இல்ல, எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கு, பட் உங்க நேம் தான் டக்குன்னு வர மாட்டேங்குது. வாட்? சிபி, நான் அபிநயா. உனக்கு ஞாபகம் இல்லையா? என்ன வாங்க போங்கன்னு சொல்லிட்டு இருக்க? அபிநயாவா? இவ யாரு புதுசா? ஹலோ சிபி, உனக்கு கொஞ்சம் கூட ஞாபகம் வரலையா? இல்லபி, சாரி, எனக்கு அபிங்கிற நேம்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சோ ஆனா சிபி, நீ இவ்வளவு சீக்கிரமா என்ன மறப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, தெரியுமா? சிபி, உனக்கு என்ன கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லையா? நான் உன்னை சீனியர்னு சொல்லி கூப்பிடுவேன், நீ என்ன பேபின்னு தான் சொல்லி கூப்பிடுவ. பேபியா?
ஹா, இவளை எந்த ஆங்கிள் பார்த்தாலும் பேபி மாதிரி தெரியல. ஆனா சிபி எதுக்காக இவள பேபின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாரு? சிபிக்கு தான் கண்ணு தெரியாதே, அப்ப கூப்பிட்டுதான் செய்வாரு. ஏய் என்னடி என்ன மனவர? இல்ல, நீங்க இந்த பொண்ணு பேபின்னு சொல்லி கூப்பிட்டீங்களா, அதான் எந்த ஆங்கிள் பேபி மாதிரி இருக்காங்கன்னு பாத்துட்டு இருக்கேன். ஓ மேடம்க்கு பொசசிவ் ஆகுதா? அப்ப கண்டிப்பா ஏதாவது பண்ணி ஆகணுமே. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அதுவா, எனக்கு அந்த பேபியை இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. ஓ, அப்ப நீங்க பேபின்னு தான் சொல்லி கூப்பிட்டுருக்கீங்க. ஆமா, நான் அவளை பேபின்னு தான் சொல்லி கூப்பிட்டேன். ஏன் உனக்கு கோவம் வருதா என்ன? சேச்சா, எனக்கு எதுக்கு அவ கோவம் வரப்போகுது? அதான் உனக்கு கோவம் வரல, அப்புறம் என்ன? அவளை நான் பேபின்னு கூப்பிட்டா என்ன, எப்படி கூப்பிட்டா உனக்கு என்ன? எப்பா சாமி, நீங்க என்ன வேணா சொல்லி கூப்பிட்டுக்கோங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் கிளம்புறேன். இருடி, எங்க போற? உனக்கு தான் கோவம் வரல, நில்லு. இது என்ன கதையா இருக்கு? நான் எங்க நிக்கணும் நிக்க கூடாது, நீங்க எதுக்கு சொல்றீங்க? உங்க அண்ணா உன்னை என்ன நம்பிதான் விட்டுட்டு போயிருக்காரு. எங்கேயாவது போகணும்னு நினைச்சா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன பயமுறுத்துறீங்களா? வேணும்னா நான் என்ன பண்ணுவேன்னு ட்ரையல் கட்டட்டுமா? சிபி, என்ன பண்றீங்க? கை விடுங்க. இது வெறும் ட்ரையலர் தான். மொபைலே இங்க இருந்து போகணும்னு மட்டும் நினைச்ச, இதை விட பெருசா ஏதாவது பண்ணிடுவேன். எப்பா சாமி, இவன் பண்ணாலும் பண்ற ஆள் தான். என்ன சிபி, எனக்கு ஞாபகம் வந்துச்சா இல்லையா? அபி, உன்னை போய் மறக்க முடியுமா? எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்பா, இப்பவாது ஞாபகம் வந்துச்சே. நான் கூட பயந்தே போயிட்டேன் நீ என்ன மறந்துருப்பியோன்னு. சேச்சா, உன்னை போய் நான் மறப்பேனா? இங்க பாருங்க சிபி, உங்களுக்கு கடல்ல போடணும்னா நீங்க தனியா நின்னு கடல்ல போடுங்க, நான் அப்படி போய் ஓரமா நிக்கிறேன். ஏண்டி உனக்கு பொறாமையா இருக்கா? என்ன நீங்க, உங்களை பார்த்து நான் எதுக்கு பொறாமப்பட போறேன்? என்னடி இப்படி கேக்குற? நான் வேற உன்னோட அத்தை பையன், அதுவும் இல்லாம ஹேண்ட்ஸமா வேற இருக்கேன். அதான் கண்டிப்பா உன் மனசுல ஒரு ஓரமா பொறாம இருக்கதானே செய்யும். ஆமா, நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. இதெல்லாம் நீங்களே சொல்லிக்க கூடாது, நாங்க சொல்லணும். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. என்ன? இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்க கொஞ்சம் இந்த சைடு வரீங்களா? நான் கொஞ்சம் சிபி கிட்ட பேசணும். இவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா என்ன இந்த சைடு வர சொல்வா? நான் எதுக்காக போகணும்? ஹலோ, உங்களுக்கு தான் கேக்குறேன், இந்த சைடு வரீங்களா? வர முடியாது. பரவாயில்லையே, ரொம்பதான் கோவப்படுறா. சிபி, உங்க சிஸ்டர் கிட்ட சொல்லுங்க, நான் கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும். எது சிஸ்டரா? என்னடி என்ன இப்ப இங்க யார் காமெடி பண்ணாங்கன்னு இப்படி பல்ல பல்ல காமிச்சிட்டு இருக்கீங்க? என்னடி இது? ஏன் வாயி ஏன் பல்லு? நான் எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் சிரிப்பேன். உனக்கு என்ன வந்துச்சு? என்ன இவ என்ன சிஸ்டர்னு சொல்லிட்டு இருக்கா, நீங்க பாட்டுக்கு அமைதியா இருக்கீங்க. அவ ஒன்னதானே சொன்னா, அப்போ நீ தான் கேட்கணும். ஓ அப்படியா? அவ உங்க ஃப்ரெண்ட் தானே? ஆமா. சரி, அவ என்னதானே சிஸ்டர்னு சொன்னா நானே பேசிக்கிறேன். ஆனா நான் பேசுற பேச்சுல அவ தெரிச்சிருச்சு ஓடி போயிட்டானா அதுக்கு நான் பொறுப்பாக மாட்டேன், சொல்லிட்டேன். ஓ, நீ அந்த அளவுக்கு பேசுறியா? இப்ப பேசுறேன் பாருங்க. சிபி, உங்க தங்கச்சி கொஞ்சம் நகர சொல்லுங்க, நான் கொஞ்சம் உங்ககிட்ட பர்சனலா பேசணும். ஹலோ, என்ன அவருக்கு என்ன காது கேட்காதா? நீங்க பக்கத்துல வந்து சொன்னாதான் கேக்குமா என்ன? நீங்க அங்க இருந்தே சொல்லுங்க, அவருக்கு நல்லாவே காது கேட்கும். அது மட்டும் இல்ல, நான் ஒண்ணு அவருக்கு சிஸ்டர் கிடையாது, நான் அவரோட மாமா பொண்ணு. சோ வாட், நான் அவர்கிட்ட பர்சனலா பேசணும். ஹலோ, இப்பதானே நீங்க வந்தீங்க, அதுக்குள்ள என்ன அவருக்கு உங்களுக்கு பர்சனல்? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, நான் இப்பதான் வந்தேன், இல்லைன்னு சொல்லல. ஆனா அவர் எனக்கு காலேஜ் டேஸ்ல இருந்தே தெரியும். சொல்ல போனா அவர் என்னோட கிரஷ். எது? இப்ப என்ன உங்களுக்கு? எதுக்கு பல்ல பல்ல காமிச்சிட்டு இருக்கீங்க? இல்லடி, என் மேலயும் ஒருத்திக்கு கிரஷ் எல்லாம் இருந்திருக்குல, அத நினைச்ச சிரிச்சேன். ஆமாமா, இதெல்லாம் சிரிக்கக்கூடிய விஷயம் தான். உங்க மேலயும் ஒருத்தவங்களுக்கு கிரஷ் இருந்திருக்கு பாத்தீங்களா? என்னடி நக்கலா? இங்க பாருங்க சிபி, நான் சரியான டென்ஷன்ல இருக்கேன். இப்ப அவளுக்கு என்னவா? என்னவான்னு என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? சிபி, சரி நீ நகரு. அவ வேற என் மேல கிரஷ் இருக்குன்னு சொல்லிட்டா, அவள்கிட்ட என்ன ஏதுன்னு கேப்போம். அப்பா சாமி, இப்பவாது என்ன விடணும்னு தோணுச்சே. உங்களுக்கு ஒரு கும்பிடு, உங்க கிரஷுக்கு ஒரு கும்பிடு. நான் கிளம்புறேன். சரிடி, கிளம்புறதுக்கு முன்னாடி அவளை கரெக்ட் பண்றதுக்கு ஒரு 4 பிக்கப் லைன் மட்டும் சொல்லிட்டு போயேன். உங்கள ஹலோ, என்னாச்சு? எதுக்கு கத்துறீங்க? ஏய், இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா சொல்றேன், இந்த இடத்த விட்டு கிளம்பிடு. யா நான் எதுக்காக போகணும்? அதானே, அவ எதுக்காக போகணும்? அப்படியே மூக்க கட்டி ஒரு குத்து வச்சேன்னு வச்சுக்கோங்க, மூக்குல இருந்து பளபளன்னு ரத்தம் வந்து பாத்துக்கோங்க. சரி 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 சரி, கோவப்படாத. அபிமா, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன், நீ கிளம்பு. சிபி, என்ன உனக்கு மூக்கு பஞ்சர் ஆகணுமா? அப்பா, இவ பெரிய ரவுடியா இருப்பா போலயே. சிபி, நான் உங்களை அப்புறமா பாக்குறேன். ஓகே ஓகே, பாய் அபி. ஏய், என்னடி அவனா என்னையும் முறைச்சு பாக்குற? அவ என்ன ரவுடின்னு சொல்றா, நீங்க பாட்டுக்கு அமைதியா இருக்கீங்க. அவ கரெக்டா தானே சொன்னா? எது? சரி சரி, கோவப்படாத. நீ அழகான ராட்சசி, போதுமா? என்ன அழகான ராட்சசின்னு சொன்னது பிளாட் ஆயிட்டியா? யாரு? நான் உங்ககிட்ட பிளாட் ஆகிட்டேனா? ஆமா. இப்படியே கனவுலயே மறந்துட்டு இருங்க, நான் கிளம்புறேன். ஏய் நில்டி, எங்கடி போற? நான் இனியாக்காவை பார்க்க போறேன். அண்ணா வந்து கேட்டுச்சுன்னா இனியாக்கா கூட இருக்கேன்னு சொல்லுங்க. அடியே, போயிட்டாளா? இருந்தாலும் அத்தை பொண்ணுதான். ஒரு பொண்ணு கிட்ட பேசினதும் செம்மையா கோவப்படுறாளே. அகில் ப்ரோ, ரொம்ப நேரமா கார்த்திகை காணுமே. கார்த்திகங்க? கார்த்திக் இவ்வளவு நேரம் வரைக்கும் இங்க தாண்டா இருந்தான், இப்பதான் வாஷ்ரூம் போனான். ஹோ ஆமா, நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா? இல்லடா, இனிமேல் தான். என்ன ஷாம், அப்ராட் லைஃப்லாம் எப்படி இருக்கு? இட்ஸ் குட்ரா. என்னடா வெறும் குட்டு தானா? ஆமாண்டா, அப்ராட் எல்லாம் தமிழ்நாடு கூட கம்பேர் பண்ணும்போது அப்ராட் லைஃப்லாம் ஒண்ணுமே கிடையாது. டே, எனக்கு ஒண்ணு புரியல, அது எப்படிடா வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க எல்லாருமே இப்படியே சொல்றீங்க? ஆமாண்டா, உண்மையை தானே சொல்றோம். நம்ம தமிழ்நாட்டு பொண்ணுங்களை பாரு, எவ்வளவு அழகா இருக்காங்க.
டேய் தமிழ்நாட்டுல எவ்வளவு விஷயம் சூப்பரான விஷயம்லாம் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு பொண்ணுங்களை சொல்றியடா. டேய் நீ சொல்ற மாதிரி தமிழ்நாட்டுல நிறைய விஷயம் இருக்குதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா என் கண்ணுக்கு என்னமோ பொண்ணுங்க தான் அழகா தெரியுறாங்க. தெரிவாங்கடா தெரிவாங்க, எப்போதும் பொண்ணுங்க நினைப்பிலே இருந்தா அழகா தான் தெரிவாங்க. டேய் வசந்த், நான் நிஜமா தானே சொல்றேன். நம்ம ஊர் பொண்ணுங்களை பாரு, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. ஆனா இது வெளிநாட்டு பொண்ணுங்களை பாரு, எல்லாரும் ஒரே மாதிரியே இருப்பாங்க. இல்லடா எனக்கு புரியல, எந்த ஊர்லயா இருந்தாலும் வெள்ளையா இருக்க பொண்ணுங்களுக்கு தானே மவுஸ் அதிகமா இருக்கு. அப்படி பார்த்தா வெளிநாட்டுல உள்ள எல்லா பொண்ணுங்களும் வெள்ளையா தானடா இருப்பாங்க. டேய் யார்டா சொன்னா வெள்ளையா இருக்க பொண்ணுங்களுக்கு தான் மவுஸ் அதிகம்னு? நம்ம தமிழ்நாட்டோட கலரே கருப்பு தான். சொல்ல போனா வெளிநாட்டு பசங்களாம் இப்பெல்லாம் நம்ம ஊர் பொண்ணுங்களை தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க தெரியுமா? டேய் என்னடா சொல்ற, நிஜமாவா? ஆமாண்டா நிஜமா தான் சொல்றேன். ஏன் நீ கேள்விப்பட்டது இல்லையா? என்ன இல்லடா எனக்கெல்லாம் தெரியாது. ஆமாண்டா உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியும்? நம்ம ஊர் பொண்ணுங்களோட அருமை என்னன்னு வெளிநாட்டு பசங்களுக்கு தெரியுது, ஆனா உங்களுக்கு தெரியல. ஆமா வசந்த், ஷாம் சொல்றது உண்மைதான். நான் கூட நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல எல்லாம் பாத்திருக்கேன். நிஜமாவா ப்ரோ? ஆமாண்டா, எனக்கே ஒரு சில கப்பல்ஸ் எல்லாம் பிடிக்கும். பாத்தியா வசந்த், அகிலானாவுக்கு கூட தெரிஞ்சிருக்கு. ஓ அப்ப தமிழ்நாட்டுல பசங்களுக்கு பொண்ணு கிடைக்காம இருக்கிறதுக்கு காரணம் இதுதானா? ஆமாண்டா அப்படி கூட சொல்லலாம். டேய் நில்லுடா, ஓடாத, கீழே விழுந்துருவ. ஹே இனியா அந்த பையனை புடிடி. ஹே நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், ஓடிட்டே இருக்கான். டேய் அங்க பாரு, என்னடா அவளுக்கு ஒரு குட்டி பையனை தொடச்சிட்டு ஓடுறாளுங்க. ஓய் நில்லுடா. டேய் குட்டி பையா, இப்ப நீ நின்னா நான் சாக்லேட் தருவேன், ஒழுங்கா நில்லு. அஸ்கு பஸ்கு நாளா நிக்க மாட்டேன், உங்களால முடிஞ்சா என்ன பிடிச்சுக்கோங்க. இங்க பாருடா, நீயா நின்னுட்டேன்னா உனக்கு சாக்லேட், ஒருவேளை நாங்களா பிடிச்சோம்னா சாக்லேட் கிடையாது. ஆமாண்டா கண்டிப்பா சாக்லேட் தர மாட்டோம், ஒழுங்கா நின்று. வாவ், குழந்தைய கூட குழந்தை மாதிரி நடந்துக்கிறாளுங்க. ஆமா பிரசாந்தனா, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். அவங்க 2 பேரையும் பார்க்க குழந்தை மாதிரி தான் இருக்காங்க. செம கியூட்டா பேசுறாங்களேனா. இவன் ஒருத்தன் அடுத்தவன் ஆளுக்கு அடி போட்டுட்டு இருக்கான். அவனை விடுறா, அவன் ஒரு கிராஸ்டாக். பாவண்டா, இன்னமும் அவளுக்கு யாருன்னு தெரியாம சுத்திட்டு இருக்கான். கண்டிப்பா தெரியும் போது மனசு உடைஞ்சு போறான்டா பையன். அப்ப நீங்க எனக்கு சாக்லேட் தர மாட்டீங்களா? இல்ல இல்ல, உனக்கு சாக்லேட் கண்டிப்பா இருக்கு. ஆனா நீ ஓடுனா எப்படி கொடுக்க முடியும்? நீ ஒரு இடத்துல நின்னா தானே கொடுக்க முடியும். நிஜமாவே இருக்கு தானே சாக்கி? நிஜமாவே இருக்கு, இங்க பாரு. அம்மா கிட்ட போணும். ஏண்டா பட்டு அழுகுற? அம்மா கிட்ட போணுமா? ஆமா. சரி சரி அழுகாத. ஆன்ட்டி இங்க பாரு, சாக்லேட் வச்சிருக்கேன், நான் உனக்கு தரேன் என்ன? எனக்கு அம்மா கிட்ட தான் போணும். இங்க பாருடா பட்டு, நீ அம்மா கிட்ட தானே போகணும், அத்தை கொண்டு போய் விடுற. ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஓடாம ஒரு இடத்துல நில்லு. எனக்கு பயமா இருக்கு. ஓ ஏண்டா பட்டு, எதுக்கு பயப்படுற? நான் தனியா வந்துட்டேன், அம்மா என்ன விட்டுட்டு போயிடுவாங்க. அச்சோ தங்கம் அழுகாதடா, அம்மா உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. அம்மா முன்னாடியே சொல்லிருக்காங்க, அம்மாவை விட்டுட்டு தம்பி போயிட்டா அம்மா அப்புறம் தம்பியை விட்டுட்டு போயிடுவாங்களா. அச்சோ பட்டு, உன்னை விட்டுட்டு அம்மா எங்கேயும் போக மாட்டாங்க. அம்மா சும்மா உன்னை பயமுறுத்துறதுக்காக சொல்லிருப்பாங்க. ஆமாண்டா தங்கம், அம்மா உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. இங்க வா, அத்தை கிட்ட வா. நான் வர மாட்டேன். சரி 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 அழுக கூடாது, நீ வர வேண்டாம், அத்தையே வரேன். அம்மாட்ட போணும். பாரு அத்தை உனக்காக சாக்கி வச்சிருக்கேன். எனக்காகவா? ஆமா, இந்த சாக்லேட் எல்லாமே உனக்கு தான். தேங்க்யூ. ஓ நீ தேங்க்யூலாம் சொல்ல வேண்டாம், அதுக்கு பதிலா உன்னோட பேர் என்னன்னு சொல்லு. என் பேரு ஐயா. ஹா இனியா, உனக்கு ஏதாவது புரிஞ்சுதா? புரியலடி. பட்டு உன் பேர் என்னடா, ஒழுங்கா சொல்லு. என் பேரு ஐயா. ஹா இனியா இருடி, நான் கேக்குறேன். டேய் தங்கம், இந்த குட்டி பையனோட பேர் என்ன? திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கீங்க. என் பேரு ஆயா. ஆயான்னு ஒரு பேரா? எங்க அம்மா கிட்ட போணும். ஓ சரி சரி அழுக கூடாது, அம்மா கிட்ட போலாம், அத்தை கொண்டு போய் விடுறேன். ஆனா உங்க அம்மா யாரு? அம்மா கிட்ட போணும். ஓ அழுகாத அழுகாத, எனக்கு இப்பனே அம்மாட்ட போணும். சரி சரி அழுக கூடாது, அதான் அத்தை இருக்கல, அத்தை கண்டிப்பா உன்னை கொண்டு போய் அம்மா கிட்ட விட்டுருவேன், சரியா? எனக்கு இப்பயே அம்மாட்ட போணும், அம்மா கிட்ட கூட்டிட்டு போங்க. இனியா இவ ரொம்ப அழுகுறாண்டி. ஆமா பிரீத்தி, ஆனா அவங்க அம்மா யாருன்னு தெரியலையே. இப்ப என்ன நீ பண்றது? தெரியல பிரீத்தி, இவன் வேற ரொம்ப அழுகுறான். ஓ ஒண்ணு இல்ல அழுகாத. நீ அத்தை கொடுத்த சாக்லேட் சாப்பிடுறியா? எனக்கு சாக்லேட் வேணாம், எனக்கு அம்மா தான் வேணும். சரி 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 அழுக கூடாது, செல்லம்ல என் தங்கம்ல. இப்ப அத்தை உனக்கு ஒரு சாக்லேட் பிரிச்சு தருவேனா, நீ சாப்பிட்டுட்டு இருப்பியா? நான் அதுக்குள்ள போய் அம்மாவை கூட்டிட்டு வந்துருவேனா, சரியா? நிஜமாவா? ஆமாண்ட பட்டு, அத்தை நிஜமா தான் சொல்றேன். நீ சாக்லேட் சாப்பிட்டுட்டே இரு, நான் போய் அம்மா கூட்டிட்டு வந்துடுறேன், சரியா? நீங்களும் தம்பிய தனியா விட்டுட்டு போறீங்களா? ஓ அத்தை தம்பிய தனியாலாம் விட்டுட்டு போகல. அங்க பாரு அந்த அத்தை இருக்காங்கல்ல, அந்த அத்தை கூட இரு, நான் போய் அம்மாவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன், சரியா? ஓ ஏண்டா பட்டு, எதுக்கு அழுதுட்டே இருக்க? அம்மா வேணும்.
பிரசாந்த் சார், அகில் சார், நீங்களா? என்னடி என்ன, என்ன நீ தானே திரும்பி பார்த்த? நீங்க தானே விசில் அடிச்சு கூப்பிட்டீங்க? நான் கூப்பிட்டது ஐயானா. ஹயானா? அது யாரு? ஐயான் குட்டி. அக்கி மாமா. ஓ, என் ஐயான் தங்கத்துக்கு என்னாச்சு? எதுக்காக அழுகுறீங்க? அக்கி மாமா, அம்மா என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. அம்மா எங்கேயுமே போல, இங்கதான் இருக்கா. நிஜமாவா? பிங்கி ப்ராமிஸ், நிஜமாவே அம்மா இங்கதான் இருக்கா. அக்கி மாமா என்ன ஊக்கு. ஐயான் தங்கத்தை தூக்கணுமா? அக்கி மாமா. ஐயான் குட்டி எதுக்காக அழுதுட்டே இருக்க? மாமா தான் இருக்கல்ல. அக்கி மாமா, அம்மா என்ன விட்டுட்டு போலல. ஐயான், அம்மா உன்னை விட்டு எங்கேயும் போகல, இங்கதான் இருக்கா. அம்மா எங்க? அதோ அங்க பாரு, அங்க நிக்கிறா பாரு. அக்கி மாமா, அம்மா அங்க இருக்காங்க. அம்மா கிட்ட போணும், நீ இறக்கி விடு. சரி சரி, அக்கி மாமா உன்னை இறக்கி விடுறேன், நீ அம்மா கிட்ட போ. என்ன? ஒண்ணும் இல்லையே. அப்புறம் எதுக்காக கூப்பிட்டீங்க? நான் இப்ப கூப்பிட்டேன். அதான் இப்போ விசில் அடிச்சு கூப்பிட்டீங்களே. ஓ, அப்ப நான் விசில் அடிச்சா உன்னை கூப்பிடுறேன்னு அர்த்தம், அப்படிதானே? என்ன காமெடி பண்றீங்களா? நீங்க என்ன கூப்பிடுறதுக்கு தான் விசில் அடிச்சீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படியா? ஆனா நான் உன்னை கூப்பிடுறதுக்காக விசில் அடிக்கல, நான் கேஷுவலா விசில் அடிச்சேன். பொய் சொல்லாதீங்க பிரசாந்த் சார், எனக்கு நல்லாவே தெரியும். அப்போ மேடம்க்கு ஃபுல்லாவே எனக்கு மட்டும்தான். அதான் நான் சும்மா விசில் அடிச்சா கூட உன்னை கூப்பிடுற மாதிரி இருக்கு. யாருக்கு யாருக்கு உங்க நினைப்பாவே இருக்கு? எனக்கா? ஆமாண்டி, உனக்கு தான். அப்படி நீங்களாவே தான் நினைச்சுக்கணும். நான்லாம் உங்களை பத்தி 1% கூட நினைச்சு பார்க்க மாட்டேன். பார்த்தாலே தெரியுது. தெரிஞ்சா சரிதான். அக்கி மாமா, என்னடா? என்னை இறக்கி விடு அக்கி மாமா. டேய் இருடா, இறக்கி விடுறேன். சீக்கிரமா இறக்கி விடு, அம்மா என்ன விட்டுட்டு போயிடுவாங்க. சரி சரி, சீக்கிரமாவே இறக்கி விடுறேன். என்ன? என்னடி அப்போல இருந்து என்ன சைட் அடிச்சுட்டே இருக்க? என்ன மாமா அந்த ட்ரெஸ்ல அழகா இருக்கேனா? நான் மாமாவா? ஆமா, நான் உனக்கு மாமா தானே. யார் சொன்னா அப்படி? யாரடி சொல்லணும்? யாரும் சொல்லணுங்கிற அவசியமே இல்ல, நான் உனக்கு மாமா தான். அதுவும் சாதா மாமா இல்ல, மொர மாமா. எது? என்ன? எனக்கு ஒரு டவுட், எப்போதுமே இப்படிதான் கனவு உலகத்திலே வாழ்ந்துட்டு இருப்பீங்களா என்ன? ஆமா, எப்போதுமே இப்படிதான் உன்னை நினைச்சு கனவு உலகத்திலேயே வாழ்ந்துட்டு இருப்பேன். என்ன மேடம், போட்டு சவால்ல தோத்துருவோன்னு பயமா இருக்கா என்ன? யாருக்கு யாருக்கு பயமா இருக்கு? உனக்கு தாண்டி, உனக்கு தான் பயமா இருக்கு. அப்படியா? அப்படி நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. ஹே பிரீத்தி, என்னனியா? என்னடி, என்ன சவால்? என்னது? அது அது ஒண்ணு இல்லையா? இனியா, நான் பேசுனது உனக்கு வரைக்குமா கேக்குது? எனக்கு வரைக்கும் இல்லடி, அகில் சார் வரைக்குமே கேக்கும். என்னஹா இவ்வளவு வேகமா கத்தி கத்தி பேசினா அப்புறம் கேட்காம என்ன பண்ணும்? கத்தி பேசுறனா? ஆமா, கத்தி தான் பேசுற. சாரி நியா, இனிமே கத்தி பேச மாட்டேன்னா. பிரீத்தி, உங்களுக்குள்ள ஏதாவது பர்சனலா பேசணும்னா கொஞ்சம் பொறுமையா பேசு. எதுக்காக அப்படி தொண்டையை கிழிக்கிறா? தொண்டையை கிழிக்கிறனா? ஆமா, நீங்க 2 பேரும் ஏதோ சவால் போட்டிருக்கீங்க. அதுல அவர் வின் பண்ணுவாரா இல்ல நீ வின் பண்ணுவியா? இதுதான் உங்களுக்குள்ள போட்டி, அதானே? ஆமா நியா. பாத்தியா, இத வச்சு தெரிஞ்சுக்கோ நீ எந்த அளவுக்கு கத்தி பேசிருக்கேன்னு. அப்படி நல்லா உரைக்கிற மாதிரி உன் தங்கச்சிக்கு சொல்லினியா? எப்ப பாரு கத்தி கத்தி தான் பேசுறா. கொஞ்சமாவது சாஃப்டா பேசுறதுக்கு சொல்லி கொடு. சாஃப்டா தானே பேசணும். ஆமாண்டி, இனியா கிட்ட இருந்து கத்துக்கோ சாஃப்டா எப்படி பேசணும்னு. பேசலாம், கொஞ்சம் அப்படி வரீங்களா? பிரீத்திமா, என்னம்மா உங்க அக்கா இருக்கும்போது இப்படி ஓப்பனா கூப்பிடுற? அவ எதுவும் தப்பா நினைக்க மாட்டா, கொஞ்சம் அப்படி வாங்க. எதுக்குடி, எதுக்கு ஓரமா கூப்பிடுற? எல்லாம் நம்ம சேலஞ்ச பத்தி பேசுறதுக்கு தான். ஓ, அப்ப சேலஞ்சில நீ தான் தோத்துட்டேன்னு ஒத்துக்க போறியா? ஆமா ஆமா, ஒத்துக்க தான் போறேன், வாங்க. அப்போ வா போலாம். சரி, நானும் கிளம்புறேன். வினோ என்னை தேடிட்டு இருப்பா. அப்படியா? வினோ உன்னை தேடிட்டு இருப்பாளா? ஆமா, வினோ மட்டும் இல்ல, அம்மா கூட தேடுவாங்க. ஓ, அத்தை கூட தேடுவாங்களா? ஆமா, நான் போயிட்டு வரேன். ஓய், நான் போறேன். நில்றி. அகில் சார், அகில் சார், நீங்க என்ன பண்றீங்க? பார்த்தா தெரியலையா என்ன பண்றேன்னு? ஐயோ விடுங்க, யாராவது பாத்துற போறாங்க. அது என்னடி, எப்ப பார்த்தாலும் யாராவது பாத்துருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா? அப்படி பார்த்தாதான் என்ன? என்ன விளையாடுறீங்களா? யாராவது பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிடும் சொல்லிட்டேன். என்ன பிரச்சனையா இருந்தாலும் அதை நான் ஃபேஸ் பண்ணிக்கலாம், அதை பத்தி நீ கவலைப்படாத. உனக்கு எந்த பிரச்சனையும் நான் வரவிட மாட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க என்ன விடுங்க. என்னடி, நீயே நல்லா யோசிச்சு பாரு. 4 நாள் நீ என்ன பட்டினி போட்டிருக்க. எது பட்னி போட்டனா? அது நானா? ஆமா. அப்ப 4 டேஸா நீங்க சாப்பிடவே இல்லையா என்ன? ஆமா, சாப்பிடவே இல்ல. நீங்க போய் சொல்றீங்க. நீங்க நேத்து நைட்டு கூட சாப்பிட்டீங்க, நான் பார்த்தேன். அப்படியா? நீ பாத்தியா? ஆமா, நேத்து நைட்டு தோசை சாப்பிட்டீங்களா, நான் பார்த்தேன். அதெல்லாம் சாதா சாப்பாடு. நான் சொல்றது விருந்து. அதுவும் சாதாரண விருந்து இல்ல, ஸ்பெஷல் விருந்து. அது உங்ககிட்ட இருந்து மட்டும்தான் எனக்கு கிடைக்கும். அப்படியா? உங்களுக்கு என் கையால எதுவும் சமைச்சு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கா என்ன? அடியை, ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காதேன்னா. நடிக்கிறேனா? ஆமா. நான் எப்ப நடிச்சேன்? இதோ இப்பதான் எனக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டே நடிக்கிற பாரு. உங்களுக்கு என்ன தேவைன்னு எனக்கு எப்படி தெரியும்? உனக்கு நல்லாவே தெரியும், ஆனா நீ நடிக்கிற. ஐயோ அகில் சார், நான் எதுக்காக உங்ககிட்ட நடிக்க போறேன்?
அப்படியா? அப்போ நீ நடிக்கல. அப்போ உனக்கு எனக்கு என்ன தேவைன்னு நிஜமாவே தெரியாது, அப்படிதானே? ஆமா அகில் சார், எனக்கு நிஜமாவே தெரியாது. ஒருவேளை தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா கொடுத்துருந்துருப்பேன். சரி பரவாயில்ல, நானே சொல்றேன் எனக்கு என்ன தேவைன்னு. கொடுக்குறியா? சரி சொல்லுங்க. எனக்கு இறுக்கி அணைச்சு ஒரு உம்மா கிடைக்குமா? ஆ? அதாண்டி, இறுக்கி அணைச்சு ஒரு உம்மா கிடைக்குமா கிடைக்காதா? இது உம்மாவா? அம்மா இல்லடி, உம்மா. ஆ? என்னடி, நீ தானே சொன்ன எனக்கு என்ன தேவைனாலும் கண்டிப்பா கொடுப்பேன்னு. அது 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 வந்து நீங்க வேற ஏதாவது கிடைக்கிற மாதிரி கேப்பீங்கன்னு பார்த்தா நீங்க இந்த மாதிரிலாம் கேக்குறீங்க. இதுவும் கிடைக்கிற விஷயம் தானே. இறுக்கி அணைச்சு ஒரு உம்மா, அதான் இறுக்கி அணைச்சாச்சுல, ஒரு உம்மா மட்டும் கொடுத்துரு, அவ்வளவுதான். எது அவ்வளவுதானா? என்ன இவ்வளவு சிம்பிளா சொல்றீங்க? ஆமாண்டி, சிம்பிள் தான். அது ஒரு 2 செகண்ட் ஆகுமா, கொடுத்துரு. அதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன். என்னனியா இப்பதான் சொன்ன எனக்கு என்ன தேவைனாலும் கண்டிப்பா கொடுப்பேன்னு. இப்ப என்னன்னா மூஞ்சில அடிச்ச மாதிரி கொடுக்க மாட்டேன்னு சொல்ற. என்ன முதல்ல நீங்க விடுங்க. உங்களுக்கு எனக்கு சண்டை தானே? சண்டையா? நான் உங்ககிட்ட சண்டை போட்டேனா? நான் உங்க கூட சண்டை, என்ன விடுறீங்களா? அப்படியா? இன்னும் சண்டை முடியலையா என்ன? அதெல்லாம் சண்டை இன்னும் முடியல. சரி அப்போ இன்னைக்கு முடிச்சிடலாமா? எது? சண்டையை தாண்டி சொன்னேன். நீங்க நீங்க பேசுறதே சரியில்லை, என்ன விடுங்க. சரி சரி, இனிமே நான் சரியா பேசுறேன், ஓகேவா? இல்ல இல்ல, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, என்ன விடுங்க. நான் கேட்டதை கூட விட்டுறேன். எது? நீங்க நீங்க கேட்டதெல்லாம் கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாது? ஏன்னா அது என்கிட்ட இல்ல. இல்லையா? இல்ல. நிஜமாவா? இல்ல இல்ல. இல்ல. அகில் சார், நீங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் நீ இல்ல இல்லன்னு சொல்ற, ஆனா இது இங்க தானே இருக்கு. எது? அதாண்டி உன்னோட lips. ஆ? என்ன நீயே குடுக்குறியா இல்ல நான் எடுத்துக்கவா? ஆ, அது 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 வந்து என்ன நீ கொடுத்தனா ஸ்மூத்தா முடிஞ்சிரும், அதே நான் கொடுத்தனா கொஞ்சம் சேதாரம் ஆயிடும், பரவாயில்லையா? என்ன பண்றீங்க? முதல்ல கையெடுங்க. கை எடுக்கணுமா? கை எடுக்கிறதுக்கு தான் கை வச்சிருக்கேன் என்ன? அகில் சார் சொன்னா கேளுங்க, கையெடுங்க. முடியாது. நான் தான் சொல்றேன்ல, விடுங்க என்ன, விடுங்க சார். அகில் சார். சாரினியா, நான் தான் என் லிமிட்டை கிராஸ் பண்ணி நடந்துக்கிட்டேன். இல்ல அகில் சார், அது வந்து இல்லையா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நீ போ. அகில் சார். நான் தான் சொல்றேன்ல, நீ போ. ஹினியா நீ என்ன பண்ற? ஹினியா. சாரி. எனக்கு உன் சாரி எல்லாம் வேணாம், அதுக்கு பதிலா இப்போ ஒன்னு கொடுத்தியே அதே மாதிரி இன்னொன்னு கிடைக்குமா? அப்பா இப்போவாது கொடுக்கணும்னு தோணுச்சு, ஆனா 4 days வெயிட் பண்ணதுக்கெல்லாம் கணத்துல கொடுத்தது ரொம்ப கம்மி தான். அகில் சார். என்னடி? அப்போ உங்களுக்கு இது பிடிக்கலையா? பிடிக்கலன்னு இல்ல, ஆனா 4 நாள் வெயிட் பண்ணதுக்கு கண்ணத்துல மட்டும் கொடுத்தனா எப்படி? அப்படியே நான் நினைச்ச இடத்துல கொடுத்திருந்தேன்னா இன்னும் ஹாப்பியா இருந்திருப்பேன். போங்க அகில் சார். இப்படியே போங்க போங்கன்னு சொல்லியே ஏமாத்திரு. ஏமாத்துறனா? ஆமா, ஒவ்வொரு டைமும் ஏமாத்திட்டே தான் இருக்க. அது அதெல்லாம் இப்ப கொடுக்க கூடாது. அப்படியா? யார் சொன்னா அப்படி? நான் தான் சொல்றேன். தெரியுமே, நீ தான் சொல்லுவியே. ஆமா, இப்ப எதுக்காக என்ன கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறீங்க? யாரு? நான் உன்னை கட்டி பிடிச்சு நிக்கிறேனா? ஆமா, நல்லா பாருங்க, நீங்க தான் என்ன பிடிச்சிருக்கீங்க. ஆமா, நான் உன்னை பிடிச்சிருக்கேன் தான், இல்லைன்னு சொல்லல, ஆனா நீ தானே என்ன பிடிச்சிருக்க. அது அது நீங்க பிடிச்சிருக்கனால நானும் உங்களை பிடிச்சிருக்கேன். ஓ, இப்படி கூட நானும் சொல்லலாம்ல, நீ என்ன பிடிச்சிருக்கனால தான் நானும் உன்னை பிடிச்சிருக்கேன். அப்போ நான் விட்டுறவா? விட்டுருவியா? நீங்க சொன்னீங்கன்னா விட்டுருவேன். ஏன் நான் சொல்லிதான் பிடிச்சியா என்ன? இப்படிலாம் பேசாதீங்க. சரிம்மா, நான் எதுவுமே பேசல. ஆமா, மேடம் என் மேல கோவமா இருந்தீங்களே, கோவம்லாம் போயிடுச்சா? அதெல்லாம் போகல, உங்களுக்கு எனக்கும் சண்டை தான். ஓ, இன்னும் சண்டையில தான் இருக்கியா? ஆமா. அது எப்படி சண்டையில இருக்கும்போதே கிஸ் எல்லாம் கொடுக்குற? அது 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 வந்து நீங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுல, அதனாலதான். ஆனா இப்படி ஒரு சாஃப்டான சண்டையை நான் எந்த ஊர்லயும் பாக்கலாமா? சண்டை போட்டிருக்கதே என் கூட தான், ஆனா நான் ஹார்ட் ஆயிடக்கூடாதுன்னு கிஸ் கொடுத்துருக்க. அது நீ சொல்ல வேண்டாம், எனக்கே தெரியும். நான் கஷ்டப்பட்டா நீ தாங்க மாட்ட, அதானே? அதான். அகில் சார். சொல்லுமா. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க என்னோட பாஸ். பாஸா? ஆமா, பாஸ் தானே. அப்போ லவர் இல்லையா? சரி, ஏதோ ஒண்ணு. ஆனா இப்போ 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 நீங்க என்னோட மாமா பையன். மாமா பையனா? ஆமா தானே, மாமா பையன் தானே. ஏண்டி அப்படியாவது என்ன மாமான்னு சொல்ல மாட்டியா? அப்ப கூட மாமா பையன். சரி, ஏதோ ஒண்ணு, சொல்றது கேளுங்க. சரிம்மா சொல்லு. இப்போ நீங்க என் மாமா பையனா? ஆமா, மாமா பையன் தான். இப்போ நம்ம 2 பேரும் லவ் பண்றதுலாம் சரியா? இது என்னடி கேள்வி? அப்போவாது நீ யாருன்னே தெரியாது லவ் பண்ணோம், ஆனா இப்போ நீ என் முறை பொண்ணு, நான் உன்னை லவ் பண்றதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதே போலதான் உனக்கும், நான் உன்னோட தாய் மாமா பையன், என் மேல உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. சோ நம்ம 2 பேரும் லவ் பண்றதுல எந்த தப்பும் இல்ல. அது அது வந்து வீட்ல எல்லாம் ஒத்துப்பாங்களா? முன்னாடி இந்த சிச்சுவேஷனுக்கு ஒத்துப்பாங்களா என்னன்னு தெரியாம தான் இருந்தேன், ஆனா இப்போ கண்டிப்பா ஒத்துப்பாங்க. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? ஏன்னா நீ ஏன் முறை பொண்ணுடி, உன்னை கட்டிக்கிறதுக்கான எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. இப்போ நான் நினைச்சா கூட உன்னை தாலி கட்டி என் பொண்டாட்டியா கேட்க முடியும். ஏன் நான் உனக்கு தாலி கட்டினா எவனே என்ன கேட்க முடியாது. ஏன்னா நீ எனக்கு மட்டும் உரிமையானவ, ஏன் முறை பொண்ணு. சோ எனக்கு அப்புறம் தான் எவனுக்கா இருந்தாலும் இங்க உன் மேல உரிமை இருக்கு.
ஆமா, உங்களுக்கு அப்புறம் தான் யாருக்கா இருந்தாலும் என் மேல உரிமை. அது இப்ப மட்டும் இல்ல, நான் உங்களை எப்ப லவ் பண்ண ஆரம்பிச்சனோ அப்போல இருந்து என் மேல எல்லா உரிமையும் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. தவிர என்ன வேணும், வேற என்ன கேட்க தோணும், நெஞ்சு